அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் படிக்கிறதுக்கு ஒரு ஸ்டடி பிளான் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். அந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதியிலிருந்து படிக்கிறதுக்கான ஷெட்யூலும் அண்ட் அந்த டெஸ்ட் சீரீஸுக்கான ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒரு வேளை ஃபாரஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஃபாரஸ்ட் கார்டு வாட்சர் ஃபாரஸ்ட் எல்லாத்துக்கும் படிக்கிறேன் அப்படின்னா இந்த பிளானை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்களா? இதில் 2 பிளான் வந்து நான் தந்திருக்கேன். ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும், இன்னொன்று வந்து ஜென்ரல் சயின்ஸ்க்கும் வந்து தனித்தனியாக நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது எப்படி இருக்குது, எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாட்சர் கார்டு ஃபாரஸ்டர் இந்த எக்ஸாம் பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது சார், இப்போ தான் நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே அதுக்கு 2 வீடியோ தனியாக வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சரிங்களா? மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் அதுக்கான வீடியோஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கான ஒரு பாடத்திட்டம். சரிங்களா? ஸோ அதான் இந்த பிடிஎஃப்லையும் இருக்கும் உங்களுக்கு வீடியோ லிங்க், எப்படி எது எக்ஸாமுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்கேன். டெலிகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ஃபாரஸ்டருக்கான பேப்பர் 1க்கான ஸ்டடி பிளான். சரிங்களா? இது எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்க போகிறோம். சரிங்களா? புரியுதா? நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஏதாவது சேஞ்சஸ் அப்டேட் கொடுக்கும்போது, தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, சும்மாவும் இருக்க முடியாது. சரிங்களா? படிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய டெஸ்ட் பிளான் என்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம், படிக்க ஆரம்பிக்கிறோம். சரியா? ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். 1 இயருக்கு மேலே 2 இயராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கீங்க. அதாவது நான் வந்து பிசிக்கு எலிஜிபிள் ஆகலை, எஸ்ஐக்கு எலிஜிபிள் ஆகலை, ஆனால் நான் வந்து இதில் எனக்கு அந்த ஹைட் இருக்குது, பட் அதுக்கு வந்து எனக்கு அந்த ஹைட் இல்லாதனால என்னால் வந்து பண்ண முடியல, நான் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வாய்ப்பு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? அதனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாராலையும் முடியும். அண்ட் சேம் பேட்டர்ன் குரூப் 4க்கு படிக்கும் போது என்ன படிப்பீங்களோ, மற்ற எக்ஸாம்ஸ் படிக்கிறதுக்கு என்ன படித்தீங்களோ அதே தான். நான் வெயிட்டேஜ் வந்து சயின்ஸ் ஓரியன்டாக கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்ற எக்ஸாம்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்போம். லாஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சுருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக சயின்ஸ் படிக்கணும். தப்பு இல்லைங்க, சயின்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ்லையும் உங்களோட ஸ்கோர் வந்து பூஸ்ட் ஆக தான் செய்யும். 6லேருந்து 10 வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் நல்லா படிக்கணும். இந்த ஃபாரஸ்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன மாதிரி தரம் அப்படின்னு கேட்டால் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் இனி வரக்கூடிய, அதாவது இப்போ நான் வந்து என்ன பேசிக் டீட்டெயில்ஸு, ஸ்டடி பிளான் என்ன, இதெல்லாம் வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன நான் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். நம்ம டேரெக்டாக ஆப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் என்ன இருக்க போகுது அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே அவங்களே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் பேசிக் வீடியோஸ்லேயே வந்து கொடுத்துருந்தேன். சரியா? இப்போ அதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸை வந்து அவங்க கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸ்லையும், அதுக்காக சில மாடல் கொஸ்டின்ஸ் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் இனி ரெகுலராக நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது வரும். சரியா? ஓகே. அண்ட் பேரலாக நீங்கள் இந்த பிளானை ஃபாலோ பண்ணி டெஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1ஆம் தேதி டெஸ்ட்டு கிடையாது நமக்கு. டெஸ்ட் என்னைக்கு? தேர்வு நாள் 6ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட். ஒவ்வொரு சாட்டர்டேவும் இதுக்கும் தேர்வு இருக்குது. சரிங்களா? இது பேப்பர் 1க்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக், அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் அரசியலமைப்பு, வரலாறு, புவியியல். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் இதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே பிக் பண்ணி இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? புக் வைஸ் நம்ம வந்து படிக்கிறது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், பேப்பர் 2க்கு போனோம் அப்படின்னா இங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், இது வந்து பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான். பார்த்தீங்களா? இதுவும் சேம் டேட்லேயே தான் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிட்டு வரும். நீங்கள் காலையில் ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி எழுதுங்க. ரொம்ப நேரம் ஆகாது. 1 ஹவர் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இந்த கொஷினோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 200 கொஷினே கொடுங்களேன், 200 கொஷின் கொடுத்தாலுமே நீங்கள் 1 ஹவரில் 30 மினிட்ஸில் முடிக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா படிச்சுட்டா கொஷின்ஸோட லெவல் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக 4 ஸ்டேட்மெண்ட் குரூப் 1 மாதிரி வந்து
கேட்டு கொடுக்கல. பட் இப்போ பேட்டர்ன் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் கேட்டது எல்லாமே ஈஸி தான். பிசிஎஸ்ஐக்கு எந்த லெவலோ அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் இதுக்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ அந்த பேட்டர்ன்லாம் மாற்றிட்டு எஸ்ஐ நடந்திருக்கு, பிசி நடந்திருக்கு. ஸோ எப்படி நடந்திருக்கு அந்த லெவலுக்கு தான் இதையும் நம்ம வச்சுட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். புரியுதுங்களா? ஓகே, அதுக்காக ஈஸி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நிறைய படிக்கணும், வேகன்சி கம்மி, காம்படிஷன் அதிகம். புரியுதா? அப்போ டாப் ஸ்கோர் யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வேலை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து டெய்லியும் கன்சிஸ்டன்சியாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. சரி, பிளானுக்கு வந்துடுவோம். மோட்டிவேஷன்லாம் அப்புறம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே 6ஆம் தேதி உங்களுக்கு சயின்ஸில் இயற்பியல் வேதியியலில் 2 டாபிக் ரொம்ப கம்மியான போர்ஷன். உங்களுக்கு 4 லெசன் 8 லெசன் படிக்க முடியுமா சார் ஒரு வாரத்தில்? ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படித்தாலே 7 நாளைக்கு படிச்சிடலாம் சார், படிக்கலாம். இது ரொம்ப சின்ன. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவீடுகள் இதே தான் இதில் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது பாருங்க, இதில் இருக்கிறதா எங்கே இருக்கும், இதில் இருக்கிறதா எங்கே இருக்கும், 8th இருக்கிறதா 9th இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கும். அப்போ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வேற டாப்பிக்கை வந்து இது சிம்பிளாக சொன்னால் அளவீடு, அது சம்பந்தமாக வரக்கூடிய யூனிட்ஸ்லாம், விசையின் அழகு என்ன, ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அழகு என்ன, எதில் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்னென்ன அழகு இருக்கோ சயின்ஸ் யூனிட்ஸு அது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ அடுத்து கெமிஸ்ட்ரியில் இருக்குது அது. சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி இயற்பியல் வேதியியல் உயிரியல் இயற்பியல் 2 சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து மிக்ஸ்டாகி தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், பேரலாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் இருக்கும். 2டையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா, ஒவ்வொன்றா நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எவ்வளவு நம்ம வந்து அட்டன் பண்ணியிருக்கோம், என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரிங்களா, செகண்ட் டெஸ்ட் மேக்ஸ் இருக்குது, வரலாறு, இந்திய அரசியலமைப்பு, புவியியலேருந்து டெஸ்ட் இருக்குது. இது கொஞ்சம் 11th ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படிங்கிறதுனால. ஓகே, பட் 10th இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க, திரும்ப சொல்கிறேன். சரிங்களா, அடுத்து டெஸ்ட் 3க்கு என்ன டாபிக் படிக்கணும்? மேக்ஸு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, அப்புறம் வரலாறு. ஓகேங்களா, அப்புறம் 4வது டெஸ்ட்டு ஜிஎஸ்ல என்னென்ன டெஸ்ட்லாம், என்னென்ன லெசன்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதே ஆர்டர் தான் இருக்கும். இப்போது சயின்ஸுக்கு மட்டும் அப்படி சொல்கிறீங்க சார், ஜிஎஸ்லேயும் அதே மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்குமானா எஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், காலங்கள் தோறும் இந்திய பெண்களினுடைய நிலை, அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், நவீனத்தை நோக்கி, இது 3லையுமே சேம் தான் இருக்கும். சீர்திருத்தவாதிகள் அவங்க சம்மந்தமான பிரம்ம சமாஜம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, சரியா, பிரார்த்தனை சமாஜம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இந்த மாதிரி சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 10th படிக்கும்போது அதே தான் படிப்பீங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் அங்கே படிக்கும் போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்பீங்க, சேம் கண்டென்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் லெசன் கொடுத்து பாருங்கள். உள்ளாட்சி அமைப்பு 6th இருக்குது, 9th இருக்குது, அப்புறம் 11th இருக்குது. சரியா, சேம் கண்டென்ட், ஒரு டாபிக் தான் எடுத்தால் ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி. சரிங்களா, வானிலை காலநிலை 8th இருக்குது, அப்புறம் 10th இருக்குது சார், அதை நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுவோம், இது கணக்கு போட்டால் ஒரு 3 டாபிக் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. லெசன் பார்க்குறதா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது, பட் படிக்க முடியும். இதையும் படிச்சுட்டு அதையும் படிக்க முடியுமா சார்னா படிங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒரு வாரம் டைம் வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, கூட தேவைப்படுதுன்னா எடுத்து படிங்க. அதனால தான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, புதுசாக படிக்கிறோம், ஏற்கனவே படித்தவங்களாம் இந்த டாப்பிக்கில் குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்கன்னா எடுத்துட்டு முன்னாடி, அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் இல்லை, என்னால் 2 மணி நேரம் தான் சார் படிக்க முடியுது, 3 மணி நேரம் தான் சார் படிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும். ஒரே ஒரு விஷயம், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்குவேன், அப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டா பொறுமையாக படித்தாலும் எக்ஸாம் வரதுக்குள்ளே படித்து முடிச்சுட்டு ரிவைஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். புரியுதுங்களா? கம்மியான நேரம் இருந்தாலும் பண்ணலாம். அப்போது ஒன்று நீங்கள் ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும், இல்லை அப்படின்னா இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைமை கொடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். வேறு வழியே கிடையாது. வேலை வேணும் அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா படிச்சுட்டே போயிட்டு இருக்கக்கூடாது, ரிவிஷனும் இருக்கும். முதல் 5 தேர்வுகளில் என்னென்னலாம் படிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட். சரியா, நமக்கு என்னென்னா புதுசாக நிறைய படிச்சுட்டு போகணும்னு கிடையாது, படிச்சுட்ட ரெகுலரான டைம் பீரியடில் ரிவைஸ் பண்ணணும். 1 மாதம் படித்தோமா, அந்த 1 மாதம் படித்ததுக்கு ஒரு ரிவிஷன் எடுத்து அந்த டெஸ்ட் எழுதுவோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், இதுலேயும் இருக்கும். சரிங்களா, 5 டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் 5 டெஸ்ட்டில் என்ன படிச்சிங்க, ஒரு ரிவிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த டெஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க முடிஞ்சதுக்கப்புறம்
இயற்பியல் முழு திருப்புதல், வேதியியல் முழு திருப்புதல், உயிரியல் முழு திருப்புதல், அப்புறம் ஒட்டுமொத்தமாக இயற்பியல் வேதியியல் முழு திருப்புதல் இதெல்லாம் கொடுத்துருக்கோமா? ஓகேங்களா? அதாவது இது ஃபுல் மாடல் டெஸ்ட், ஜிஎஸ் பேப்பரோட ஃபுல் மாடல் டெஸ்ட் அது. சரிங்களா? இது எப்போ வரைக்கும் பிளான் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ 20வது டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முடிஞ்சது. சரிங்களா? ஜிஎஸ்ல. அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் தனியாக டெஸ்ட்டு, புவியியல், இந்த சப்ஜெக்ட்ஸ் கம்பைன் பண்ணி டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் நமக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் தான். ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து இங்கே கொடுக்கல. இப்போ இது வந்து இந்த பிளான் வந்து மேக்ஸிமம் ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது. அதாவது எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு நடுவில் ரிவைஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமும் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் ஒரு ரிவிஷனை எடுத்து, ஓகேங்களா, முடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இந்த பிளான் கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் நம்ம எப்போ முடிச்சிருக்கோம்? ஜூன் 8ஆம் தேதியே நம்ம வந்து முடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்பயே முடிச்சிருப்போம், இங்கேயே முடிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம இருக்கிற டைமை பொறுத்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரி, ஆல்ரெடி வந்து இதெல்லாம் ரிவிஷன் தான். இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம், நீங்கள் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ இதில் 22 ப்ளஸ் ரிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இருக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 25 டெஸ்ட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட் ப்ளஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டெஸ்ட்டு, அதில் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். சரிங்களா? மொத்தமாக 23 டெஸ்ட். ஓகே. இது இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து வரும். ஆல்ரெடி இதிலே ரிவிஷன்ஸ்லாம் இருக்குது. இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் ரிவிஷன் இல்லாமல் ஓவரால் ரிவிஷனாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுலேயே ஓவரால் ரிவிஷன்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் இருக்குது. சரிங்களா? பேப்பர் 1க்கு தனியாகவும் பேப்பர் 2க்கு தனியாகும். ஓகே. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரும். பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நீங்கள் எழுதும்போது 150 கொஷின்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 150 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? 4500 கொஷின், இதில் ஒரு 4500, இதில் ஒரு 4500 கொஷின்ஸ். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9000 கொஷின்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து சிம்பிளான பிளான், அவ்வளோதான். சரிங்களா? ரொம்ப கம்மியான டைமும் இல்லாமல், சீக்கிரம் போட்டு முடிக்கணும் இல்லாமல், ரொம்ப டைமும் கொடுக்காம போதுமான அளவுக்கு டைம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கான என்ன ப்ராசஸ், எப்படி ஜாயின் பண்ணுறது? 2 பேப்பருமே சேர்ந்து தான் ஜாயின் பண்ண முடியும். சார் எனக்கு பேப்பர் 1 போதும் சார், பேப்பர் 2 போதும் சார், இல்லை. சரியா? அண்ட் இது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? சரி, இப்போ நான் சொன்னது எல்லாமே தமிழ் மீடியம், ரொம்ப முக்கியமானது. போன வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எல்லா டெஸ்ட் பேட்சும் இப்போதைக்கு தமிழ் மீடியமில் அவைலபிளாக இருக்குது. 2க்குமே சேர்த்து ஆஃபர் ப்ரைஸ் 979, 1ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் 1179. சரிங்களா? இந்த ஃபீஸில் இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு ஜிபேவோ, உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர், இல்லை இந்த கியூஆரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் தருவாங்க. இங்கே இருக்கு இல்லையா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஆப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஹை மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும் சார், புக்ஸ் இல்லாமல் இந்த பிடிஎஃப்பை வச்சு படிச்சுக்கிறேன் சார், எந்த புக்கும் எங்கிட்ட இல்லை, பிடிஎஃப் வச்சு படிக்கிறேன் அப்படின்றவங்க தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. சரியா? ஏன் சொல்கிறேன்னா, உங்களால் படிக்க முடியாது. 6 மாதம் பிடிஎஃப் வச்சு பார்த்துட்டு எப்படி ரிவைஸ் பண்ணுவீங்க, என்ன படிப்பீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு புக்ஸு வாங்கிக்கோங்க. எங்கள் புக்ஸு தான் வாங்கணும்னு கிடையாது. அதிகமானல போட்டிருக்கக்கூடிய இந்த ஃபாரஸ்ட்டுக்கு போட்ட புக்ஸு அதுதான் வாங்கணும்னு கிடையாது. சரியா? நீங்கள் ஏதாவது ஒரு புக், ஸ்கூல் புக் 6லேருந்து 10 வரைக்கும் சயின்ஸுக்கும் சோசியலுக்கும் கண்டிப்பாக வச்சுருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா மெட்டீரியலே இல்லாமல் படிக்கிறவங்க படிக்கவே போகிறது கிடையாது. சரி, அதனால் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்னென்ன புக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு. சரியா? ஓகே. ஆன்லைன் டெஸ்ட் இப்போ தான் எழுதணுமா சார், நீங்கள் சொன்ன டேட்டில் தான் எழுதணுமா சார், அதுக்கப்புறம் எழுத முடியாதா? எப்போ வேணாலும் எழுதலாம், எந்த டைமில் வேணாலும் எழுதலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் இந்த டேட்டில் இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சரியா? உங்கள் ரிசல்ட்டுக்கு நல்லது. ஓகே, சரி, இதுதான் ப்ராசஸ். சரிங்களா? ஒரு 10 பேஜஸ், அது ஒரு 10 பேஜஸ் இருக்கும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
சரியா? பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி படித்தாலும் சரி, இல்லை ஓனாக நீங்களே படித்தாலும் சரி, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறேன் சார்னு சார் இருந்தாலும் சரி. பட் இந்த பேட்ச்சு 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. படிக்கிறதுக்கு ஃபீஸ் எல்லாமே 1ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃப்ரீ டெலிவரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதையும் யூஸ் பண்ணி புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தான் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து 500-600 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது இப்போ உங்களுக்கு சேவ் ஆகும். திங்க் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை வெளியில் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸை வாங்கி வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க. எதுவுமே இல்லாமல் படிக்க ஆரம்பிக்காதீங்க. சரிங்களா? ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், புக்ஸ் இருக்கா சார், எப்படி சார் இருக்கும், எல்லாமே நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருந்தேன். கெமிஸ்ட்ரி சார் எப்படி இருக்கும், புக்ஸு 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடியது இதில் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தாராளமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு என்ன சார் இருக்கும்? இப்போ நான் சொன்னது ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்கள் கோர்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கோர்ஸில் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொன்னதுக்கப்புறம் டெஸ்ட்டு மட்டும் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான பிடிஎஃப்ஸ் போட்டிருப்போம். ஃபாரஸ்டருக்கும் சரி, ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கும் சரி, கோர்ஸில் போய் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் இருக்கும். ஜாயின் பண்ணவங்க நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். அப்புறம் புக் பேக் கொஷின்ஸ்க்கு சொல்யூஷனோட அதுக்கான பிடிஎஃப்ஸ் இருக்கும். 6 to 12, சரி, 6 to 10th. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ யூ நோ கண்டென்ட். இதில் எல்லாமே டெஸ்ட்டு நம்ம தருவோம். சரிங்களா? தனியாக அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லலை, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ஆட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் இப்போ உள்ளே இருக்குது, கோர்ஸ்க்குள்ளே இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். இது இல்லாமல் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், டெஸ்ட்டையும் நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது எல்லாமே தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதனால் தேவை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 9994359181. ஓகேங்களா? கான்டாக்ட் பண்ணுங்கள், இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே கொஷின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் எந்த லெவலில் கேட்டிருக்காங்க, மாடல் கொஷின்ஸ், இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். டெஸ்ட்டும் எழுதுங்க. யூடியூப்பில் வரக்கூடிய இந்த செஷனையும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இல்லை சார் எனக்கு வீடியோ கிளாஸஸ் வேணும் சார் இதெல்லாம் படிக்கிறதுக்கு. எஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்லைனில் வீடியோஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். லைவாக நடத்தக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இந்த வீடியோ கிளாஸில் வரும். அதை பற்றியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்போது 2499 அப்படிங்கிற ப்ரைஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு, நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் ஃபாரஸ்டரில். இதே வந்து பார்த்திங்கன்னா 1799 நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் வாட்சருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கார்டுக்கு வாட்சருக்குமான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் மட்டும் போதுன்றவங்க டெஸ்ட்டில் என்ரோல் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரியஸ் ரெண்டும் வேணுங்கிறவங்க வீடியோ கிளாஸ் பேட்சில் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் பிளான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கிளாஸஸும் டெஸ்ட்டும் நடக்கும். ஓகே, தேங்க்யூ.